நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இங்கிலீஷில் நம்மளும் பேசிடணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த சேனல் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம இந்த சேனலில் ஒவ்வொரு டென்ஸையும் 3 காலங்களில், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த 3த்துலேயும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஒரு சீரியஸாக. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு டென்ஸை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறத விட அந்த சென்டென்ஸை பாருங்கள், அதோடைய சூழ்நிலையை பாருங்கள். அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பேசலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிராமரே தெரிலனா கூட அந்த சென்டென்ஸை இந்த சூழ்நிலையில் இந்த காலத்தில் நம்ம இப்படி தான் பேசணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளாலையும் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியும். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாங்க. We have lived in this house for 25 years. have lived அப்படின்றது தான் இங்கே verb tense. have அப்படின்றது helping verb. lived அப்படின்றது live அப்படின்ற verb உடைய third form. past participle அப்படின்னு சொல்லுவோம். அப்போ we have lived in this house for 25 years அப்படின்னாக்கா அதோடைய பொருள் என்ன அப்படின்னு பாருங்களேன். நாங்கள் கடந்த 25 வருடங்களாக இந்த வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி எப்போ சொல்லுவோம்? இப்போவும் நம்ம அந்த வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? நான் 7 வருஷமாக இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம இப்போவும் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி நம்ம பேசலாம். பாருங்கள், he has torn his dress. அவன் தன் ஆடையை கிழித்திருக்கிறான். இப்போவும் அந்த ட்ரெஸ் கிழிஞ்சு தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் he has torn his dress அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல we அப்படின்னு சொல்லும்போது have அப்படின்ற ஹெல்பிங் வெர்பு போட்டோம் இல்லையா? அப்போ he, she, itலாம் வரும்போது has அப்படின்ற ஹெல்பிங் வெர்பு போடணும். tear, T-A-R-E, tear அப்படின்ற வெர்புடைய தேர்ட் ஃபார்ம் தான் T-O-R-N, torn. he has torn his dress அப்படின்னா அவன் தன் ஆடையை கிழித்திருக்கிறான். இந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா? எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு செயலானது இறந்த காலத்தில் ஆரம்பித்து அதோடைய தாக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க தற்போது இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், we have lived in this house for 25 years அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது கடந்த காலத்திலே ஆரம்பிச்சிடுச்சு. பாஸ்ட் டென்ஸில் இந்த செயல் ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரமும் நம்ம அந்த வீட்டில் தான் இருக்கிறோம். 25 வருஷமாக நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிறோம். 15 வருஷமாக இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். we have lived in this house for 25 years. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் அந்த ஆடையை கிழித்திருக்கிறான். இந்த கிழித்தல் அப்படின்ற செயல் கடந்த காலத்தில் நடந்துச்சு. நம்ம அவனை பார்க்கும்போது அவனுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குது. அப்போ நம்ம he has torn his dress அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது பாருங்களேன். I had eaten an apple when my friend came to my room. I had eaten my apple அப்படின்றது ஒரு ஆக்ஷன். when my friend came to my room அப்படின்றது இன்னொரு ஆக்ஷன். அப்போ இதில் 2 ஆக்ஷன் நடக்குது இல்லையா? ஆக்ஷன் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவன் என் அறைக்கு வருதல். ஆக்ஷன் 2 நான் பழம் சாப்பிடுதல். அவன் என் அறைக்கு வந்தபோது when my friend came to my room. நான் பழம் சாப்பிட்டேன். நான் பழம் சாப்பிட்டு இருந்தேன். நான் பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தேன். I had eaten an apple. 2 ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலத்தில் நடைபெறுகிறது. 2 ஆக்ஷனுமே கடந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த 2 ஆக்ஷனில் எது முதல்ல நடந்துச்சு, எது 2வது நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவன் என் அறைக்கு வருதல் அப்படின்றது 2வதாக நடந்த ஆக்ஷன். அவன் என் அறைக்கு வந்தப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்? ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இவன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆப்பிள் சாப்பிட ஆரம்பித்து முடிச்சுட்டு இருந்தோம் அந்த செயலை. அப்போ ஆக்ஷன் 1ஆன ஆப்பிள் சாப்பிட்டு முடித்தல் அப்படின்றது முதல்ல நடந்துச்சு. கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டு இருக்கணும். அப்போ முதல்ல நடந்த ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும். அதாவது had eaten அப்படின்றது தான் பாஸ்ட். முதல் சென்டென்ஸில் நம்ம பார்க்கும்பொழுது have lived அப்படின்னு பார்த்தோம். இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டென்ஸில் நீங்கள் had eaten, have உடைய பாஸ்ட் டென்ஸ் தான் had அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ ஹேட் ஈட்டன் அப்படின்னா சாப்பிட்டு இருந்தேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். எப்போ சாப்பிட்டு முடிச்சிருந்தேன்? வென் மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ரூம். என் நண்பன் என் அறைக்கு வந்த பொழுது நான் ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஆக்ஷன் கடந்த காலத்தில் நடந்துச்சு. எது முதல்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ரெண்டாவதாக நடந்த ஆக்ஷனுக்கு நம்ம வந்து கேம் அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் அலுவலகத்திற்கு வருவதற்கு முன்பே அவன் தன் வேலையை முடித்து விட்டான். அலுவலகத்துக்கு வருதல் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், தன் வேலையை முடித்து விட்டிருந்தான் அப்படின்றது இன்னொரு ஆக்ஷன். முடித்து விட்டிருந்தான், முடித்து விட்டான், ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? அப்போ இதில் எது முதல்ல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அலுவலகத்திற்கு வருதல் வந்தப்போ நான் பார்க்கும்பொழுது அது ரெண்டாவதாக நடந்துச்சு. அவன் தன்னுடைய வேலையை முடிச்சிட்டான் அப்படின்றது முதல்ல நடந்துச்சு இல்லையா? அவன் வேலையை முடிச்சிட்டு இருந்தான் அலுவலகத்திற்கு வந்தபோது. அப்போ முதல்ல நடந்த ஆக்ஷனை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். He had completed his work before I arrived at the office. நான் அலுவலகத்திற்கு வரும் முன்பே அவன் தன் வேலையை முடித்து விட்டான். Had completed. Perfect. Had completed அப்படின்றது past perfect. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் வகுப்பறைக்கு வந்தபோது ஆசிரியர் பாடம் நடத்தி முடித்திருந்தார். நான் கிளாஸ் ரூமில் போய் என்டர் ஆனேன், அப்போ பார்த்தா டீச்சர் பாடம் நடத்தி முடிச்சுட்டு இருந்தாங்க. இது எப்படி நம்ம சொல்லலாம்? When I entered the class, the teacher had completed the lesson. When I entered the class, the teacher had completed the lesson. அப்போ இந்த past perfect tense அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரெண்டு ஆக்ஷன் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிட்ருக்கோம். எது முதல்ல நடந்துச்சு அப்படின்றத சொல்லும்பொழுது நம்ம past perfect tenseல் சொல்லணும். had eaten, had completed அப்படின்றத சொல்லணும். அடுத்தது பாருங்கள். நான் பழம் சாப்பிட்டு இருப்பேன். நாளைக்கு நீ வரும்போது நான் சாப்பிட்டு முடிச்சிட்ருப்பேன். ஐ ஷெல் ஹாவ் ஈட்டன் அ பனானா அல்லது ஐ ஷெல் ஹாவ் ஈட்டன் அ ஃப்ரூட். நான் பழம் சாப்பிட்டு இருப்பேன்னா ஃப்ரூட் தான். ஐ ஷெல் ஹாவ் ஈட்டன் அ பனானா அப்படின்னா நான் வாழைப்பழம் சாப்பிட்டு இருப்பேன். பாருங்கள், முதல்ல நம்ம சொல்லும்பொழுது கிழித்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ரெண்டாவது சொல்லும்பொழுது நம்ம வந்து முடித்து விட்டிருந்தான், சாப்பிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹேட் ஈட்டன். மூணாவதாக நம்ம சொல்லும் பொழுது ஷால் ஹாவ் ஈட்டன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஷால் அல்லது வில், இது வந்து ஃப்யூச்சரை குறிக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஷால் ஹாவ் ஈட்டன் அப்படின்னா சாப்பிட்டு இருப்பேன், எதிர்காலத்தில் நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஷால் ஹாவ் ஈட்டன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அவன் வாழைப்பழம் சாப்பிட்டு இருப்பான். He will have eaten a banana. அவன் நாளைக்கு ஏதோ ஒரு நேரத்தில் வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். My mother will have gone to temple by tomorrow 11 AM. நாளைக்கு 11 மணிக்கு, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு என் அம்மா கோயிலுக்கு சென்றிருப்பார். நாளைக்கு 11 மணிக்கு ஒரு செயல் நடந்து முடிஞ்சிட்ருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வில் ஹாவ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டு இந்த கோ அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் வந்து கான் அப்படின்னு சொல்லணும். வில் ஹாவ் கான் அப்படின்னா அந்த செயல் நாளைக்கு ஒரு டைமில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பேசணும். என்னம்மா நாளை காலை 11 மணிக்கு கோயிலுக்கு சென்றிருப்பார் அப்படின்னா மை மதர் வில் ஹாவ் கான் டு டெம்பிள் பை டுமாரோ 11 AM. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், இந்த 3 சென்டென்ஸையும் 3 டென்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி பேசணும் அப்படின்றது சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை 2 சூழ்நிலையில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடந்த காலத்தில் ஒரு செயல் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ வரைக்கும் அந்த செயல் தான் நடக்குது, இனிமேலும் அது நடக்கும். நான் வந்து 25 வருஷமாக இந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன், இப்போயும் நம்ம அந்த வீட்டில் தான் இருந்துகிட்ருப்போம். அப்போ நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி பேசணும். we have lived in this house for 25 years அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, அவன் என் அறைக்கு வந்தபோது நான் ஆப்பிள் சாப்பிட்டு இருந்தேன். 2 ஆக்ஷன் நடக்குது. முதல்ல எந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி சொல்லணும். எந்த ஆக்ஷன் நடந்துச்சுன்னு சொல்லும்பொழுது பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி சொல்லணும். அடுத்தது, நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது வில் ஹாவ் கான். வில் ஹாவ் அப்படின்னு போட்டு அந்த வேர்புடைய தேர்ட் ஃபார்மை நம்ம வந்து போடணும். வில் ஹாவ் கான் அப்படின்னா நாளைக்கு எங்கள் அம்மா சென்றிருப்பார் அப்படின்னு அர்த்தம்.
இந்த 3 டென்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.